தண்ணி ஊத்தாயே. குழந்தை குட்டியோட மகராஜா இருக்கும். எழுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த பிரபா விபூதி குழந்தைக்கிடு. பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? என்ன கேட்டா பிரபா வர்றதும் மச்சனர் கையில இருக்கு, அவரும் உங்க கையில இருக்காரு. என்ன அண்ணி? என்ன சுலோச்சனா? ஒண்ணுமில்ல, என்னென்னமோ கனவு. எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. நான் ஒருத்தையே நீ எல்லாருக்கும் சமைக்க முடியாது. பாசு ஹோட்டல்ல சாப்பிடட்டும். அண்ணி, நான் பிரபாவியும் குழந்தையும் அழைச்சிட்டு வரலங்கிறதுக்காகத்தானே நீ இப்படி சொல்ற? எனக்காக நீ ஒண்ணும் சமைக்க வேணாம். நான் இந்த வீட்டுல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, போய் மாட்டு கொட்டகையில இருந்துக்கிறேன். மனித தன்மையே வேண்டாங்கறியா? மதிக்காதவங்க வீட்டுக்கு போறதுதான் மனிதத்தன்மைன்னா அந்த மனிதத்தன்மை எனக்கு தேவையில்லை. பிறந்த குழந்தையை பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி கூட உனக்கு கிடையாதா? இருக்கிறது அண்ணி, நிறைய இருக்கிறது. அதுக்காக கட்டுன மனைவி கிட்ட அடிமைப்பட்டு மனித உணர்ச்சியை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், சங்கீதம் பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஏகாம்பரம் இங்க வாடா. டேய் வாடாண்ணா. ஆமா, அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. 2 மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்டயாவது கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. உண்மையை சொல்லு. ஒருத்தர்ட்டையுமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களே. சொல்லல, நானும் பரவாயில்ல. இந்தா குடிடா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடான் 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க. ஓல்டான். சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆயி போச்சு. நீ நடந்து காட்டு. ஓல்டான் ஓல்டான், இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதடா, ரகசியமா இருக்கட்டா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ. நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிக்கிட்டு வா. போட்டாண்டியா? இந்த உப்பை சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகா தூளை போடு. ஐயோ, நான் மாட்டேன். போடுங்கிறேன். போட மாட்டியா? கொண்டாக்கு. ஐயோ, அவன் நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பான். அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன். நான் இருக்கும்போது அவன் எதுக்கு? ஆமா ஆமா, நான் கூட நினைச்சேன். ஆஹா, அமிர்தம் தான் போ. பிரபா, இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குதே. அம்மா, ஏகாம்பரம் சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? மண்டோ, சமையல் ஒரே ஒப்ப கொடி தொலைச்சிருக்க.
இல்லம்மா, ஒரே காரம். ஏண்டி உனக்கு பிடிக்கலன்னா எங்களை எப்படியா பழி தீர்த்துக்கணும்? ஏன் சொல்றேன் நிறுத்துங்க அத்தை. இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் நான் உப்பும் காரமும். நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? ஏண்டா மண்டு, நீ ஏடா உட்கார்ந்துருக்க? போடா அவளோட எழுந்துருக்கு விழிக்கிறான். அம்மா, வயத்த பசிக்குதே, இப்ப என்னம்மா பண்றது? அழாதேம்மா, என்ன செய்கிறது? இனிமே நம்ம தான் சமைச்சு தொலைக்கணும். நம்ம சமைக்கிறதா? வேற என்ன செய்யறது? ஆஹா நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். அட இதான் நிஜமாவே அழறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ற நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க வேணா? என்ன எங்க திருச்சிய காசிக்கு போன மனுஷன் வரட்டும், அந்த ராட்சசி வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேலை பாக்குறேன். ஆமா, நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவார். விரட்ட மாட்டாரு. அட நீ ஒண்ணு, நீ நிஜத்தை சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு. ஆனா ஒண்ணு, உன் பழைய குணத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசுன, உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு. என்ன சொல்ற? இதெல்லாம் என்ன அண்ணி? நாங்கள் காசிக்கு போகிறோம். காசிக்கா? என்னிடம் சொல்லவே இல்லையே. ஏனண்ணா, நீங்கள் கூட என்னிடம் சொல்லவில்லையே. நீங்களும் அண்ணியை போல் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இல்லை வாசு, அவள் ரொம்ப நாளாக போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்பொழுதுதான் லீவு கிடைத்தது, புறப்பட்டு விட்டோம். ஏன் அண்ணி, போவதென்றே முடிவு செய்து விட்டாயா? முடிவு செய்வதென்ன, குழந்தை இல்லாதவர்கள் காசிக்கு போய்த்தானே ஆக வேண்டும். ஏன் அண்ணி அப்படி சொல்லுகிறாய்? நான் உனக்கு குழந்தை இல்லையா? உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன், தயவு செய்து போகாதே. இல்லை, நான் தீர்மானித்து விட்டேன். இல்லை அண்ணி, உன்னை நான் போக விட மாட்டேன். நேரமாகிறது, போய் வண்டி கொண்டு வாருங்கள். வாசு, நீ போய் கொண்டு வா. வாசுவதற்கு நீங்களே போய் வாருங்கள். நெல்லுங்கள் அண்ணா, காசிக்கா போகிறீர்கள்? எப்படி போகிறீர்கள் பார்க்கிறேன். அண்ணா, ஏனண்ணா உங்களுடைய அன்பை எல்லாம் புரிந்து என்னை ஆளாக்கினீர்கள்? நமது தந்தை இறந்த அன்றே என்னை அனாதையாக விட்டிருந்தால் நான் இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டேனே. அண்ணி, நீயே சொல்லண்ணி, உன்னுடைய பெற்ற பிள்ளையின் உற்ற பிள்ளையாக ஏன் என்னை வளர்த்தாய்? மற்ற அண்ணிகளைப் போல் நீயும் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்படி அணுமணுவாக துடிக்க மாட்டேனே. சொல்லண்ணி. நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய், ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று. வேண்டாம் அண்ணி, உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம். வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும். அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே? இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன். எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி, போகிறேன். இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம். என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் மடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அம்மா, நான் புருஷன் வீட்டுக்கு போறேன். என்னடி இது இப்படி திடீர்னு கலை தூக்கி தலையில போடுற? இப்ப நீயா போன உனக்கு யாரு மதிப்பா? இந்தா கொஞ்சம் பேசாம இரு, அவங்களே வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க. இல்ல நீயா போ. ஆமா, நான் தான் போறேன். போக மாட்டேன். போறேன் பாரு. போறாளாம். அயலாண்ட மகங்கிற ஞாபகம் இருக்கட்டும். உங்க திட்டம் எப்பத்தான் முடியும்? அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஓல்ற நீலா, நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க, நான் போறேன். அத்தை, நான் சமைக்கிறேன் அத்தை. ஐயோ, நீ சமைக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். இல்ல அத்தை, நிஜமா நான் நல்லா சமைப்பேன். அத்தை, அன்னைக்கு அவர்தான் ஓல்டன், அன்னைக்கு சாப்பாட்டுல மிளகா தூளியும் உப்பையும் அள்ளி போட்ட, இன்னைக்கு எட்டிக்காய வச்சு அரைச்சு விடாத. நீ வா. ஆமா ஆமா, இவன் எதைத்தான் செய்ய மாட்டா. அம்மா மகாராஜி, நீ சமைச்சது போறோம், போயிட்டு வா. அடே, அத யாரோ வந்திருக்கிறா போல இருக்கு. வா வா. அடே அப்பா, மாமா, எப்ப வந்தீங்க? இப்ப வரல. நல்லா இருக்க. சவிக்குமாப்பா? மீசைங்கப்பா ராசியில விட்டுட்டேன். ஓஹோ, அப்பா எங்க மாமா? அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா. அத்தை, பிரபா,
மாமா வந்திருக்காரு. வாங்க. அப்பா, என்னங்க நீங்க காசிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஆமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. பிரபா, என்னம்மா இது கையில கரண்டி கறி துணி எல்லாம்? சமைச்சுக்கிட்டு இருந்தப்பா. நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஆமா, சமையல்காரன் எங்க போயிட்டா? மாமா, நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன். நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் மாண்டான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம். நீலா யாரு? நம்ம குழந்தை தானே. இது நம்ம வீடு தானே? நீ என் அகிலாண்டன் தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா. டே கலாமணி, அப்பா, வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்ததாரா? புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் நம்ம குடும்பம் ஆகிக்கிட்டே வருது. என்னடா குடும்பம் ஆகிட்டு வருது? பிரபா இங்கே இருந்துகிட்டு இருக்கா? அதுக்கு நான் என்ன அடே, இத மாப்பிள எங்க மாப்பிள வாங்க மாப்பிள. வணக்கம் மாமா. காசிக்கு போன பலன் கை மேல கிடைச்சிடுச்சு. இங்கேயும் எல்லாருடைய குணமும் மாறிடுச்சு. நீங்களும் வந்துட்டீங்க. அகிலாண்டம், மாப்பிளைக்கு காபி கொண்டா. எனக்கு காஃபி வேண்டாம், தங்குறதுக்கு நேரம் இல்ல. பிரபாவியும் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தாராளமா. பிரபா உங்க மனைவி, ரவி உங்க குழந்தை. அழைச்சிக்கிட்டு போறதுக்கு யார கேட்கணும் மாப்பிள? ஏமா பிரபா, புறப்பட மாப்பிள காத்துட்டு இருக்காரு. ஜல்தி மாப்பிள, இது பழைய வீடு அல்ல, த்ரூ அவுட் சேஞ்ச். நீங்க வரணும்னு இருந்தது, வந்துட்டீங்க. உட்காருங்க மாப்பிள. உட்காருங்க மாப்பிள. உட்காரு. அம்மா அம்மா அழாத ஐயா. இந்தாம்மா குழந்தை ஜாகிரதை, எப்போ உங்ககிட்டே இருக்கட்டும். அந்த சுலோசனை ஆட்ட கொடுக்காது, அவ கண்ணு பொல்லாத கண்ணு. ஜாகிரதை. நீலாவரா? அப்பா அப்பா அம்மா. நான் உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்துட்டேன், அதை மனசுல வச்சுக்காது. நான் எதுவும் வேணும்னு செய்ய மாட்டேன். பரவாயில்ல அண்ணி. மாப்பிள, பையனை பாத்தீங்களா? இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க, நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன். வரட்டுமாப்பா? போயிட்டு வாமா. வர்றேன்னா. பாத்தங்கச்சி, நாங்கள் வருகிறோம். தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள். நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம். ரவிக்கு பிறந்த நாள் அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்குதே. சும்மா இருங்க. ஏன் திருஷ்டி பட்டுடுமா? சரி சரி, குழந்தைன்னா தான் உனக்கு பொழுது போறதே தெரியாத. கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைய எடுத்துட்டு வா. அடடே, குட்டி வாசம் வந்துட்டாம்பா. Happy birthday, Ravi. Happy birthday to you. ரவி, எல்லாருக்கும் குட் மார்னிங் வை. குட் மார்னிங். பாசு, உன் பையன் பெரிய ஆளா வருவான்ப்பா. இப்பவே சலாம் போட ஆரம்பிச்சுட்டா. வாடா என் கண்ணு, வா. ரவி, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு. ரவி, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். ரவி, இங்க வர்றா. ராஜா, அழாதமா, என்கிட்ட இரு. இருமா, இங்க பாரு, அக்கா எல்லாம் பாருமா. இங்க பாரு. ரவி, ரவி, என் ராஜா, ராஜா.
நல்ல பயலா இருக்கானே, பெரியம்மா விட்டு பிரியவே மாட்டேங்கிறான். அவனுக்கு சுலோச்சனா கிட்டதான் ரொம்ப பிரியம், பிரபா கிட்ட போவே மாட்டேங்கிறான். ஆமாண்டி, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான். குழந்தை எப்பவும் உங்ககிட்டயே இருக்கட்டும். அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத, அவ கண்ணு பொல்லாத கண்ணு. அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத, அவ கண்ணு பொல்லாத கண்ணு. அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத. தேவா, அந்த சிறு குழந்தையிடம் நான் அன்பு வைத்தது தவிர என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறேன்? என்னது? எங்கே போற? பிரபா வீட்டுக்கு. பிரபா வீட்டுக்கா? ஆமா, அவளையும் குழந்தைய விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியல. போய் 10 நாள் இருந்துட்டு அவளையும் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டியே, நீ ஒண்ணும் போக வேணாம். வேண்டாமா? ஏன் இங்கே கிடந்த அந்த மூதேவிட்ட பேச்சு கேட்க சொல்றீங்களா? மூதேவியா? யார் அது? அதான் உங்க ஆசை மருமக நீலாவா? அவ என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? நீங்க காசிக்கு போயிருக்கிறப்ப அவ என்னையும் பிரபாவையும் பருத்தி வச்ச பாடும் செஞ்சு வச்ச கோலம்பும் இப்ப நினைச்சா கூட வயித்தெரியுது. உங்க மகன் கூட அவகிட்ட ததிகணத்துவம் போடுறான். இப்ப வேணான்னு போய் பாருங்க, அவன் அவ காலை பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியா? நீ இங்கே இரு, இதோ வந்துட்ட. ஏய், என்னடா இதெல்லாம்? டேய், நீ போய் அந்த பொண்ணுக்கு கால் பிடிச்சுக்கிட்டு இருக்கியே, நீ புருஷனா பொண்டாட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? அது சொல்றதுக்கெல்லாம் ஆறிய மானங்கிட்ட மடப்பயல. ஏப்பா, பொண்டாட்டி சொல்ல கேட்டா மானம் இல்லைன்னா அர்த்தம்? பின்ன வெக்கம் மானம் உள்ளவன் எவனாவது பொண்டாட்டி தாசன அலைவனாடா? ஏப்பா, உங்களுக்கு கூட தான் வெக்கமான எல்லாம் இருக்குது. அம்மா சொல்ல நீங்க கேட்கலையா? உங்க மகன் தானே, நான் உங்களை பின்பற்றுறேன். எனக்கு மகன் பிறந்தா என்ன பின்பற்றுவான், அவனுக்கு மகன் பிறந்தா அவனை பின்பற்றுவான். அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன். பேசாதே. எனக்கு புத்தி வந்தாச்சு. நான் ஒருத்தன் உங்க அம்மா சொல்றத கேட்கறதுனால நம்ம பரம்பரையே பாழாயிடும் போடுறது, அப்படித்தானே? நிச்சயமா. அது கூடாது. அடே கலாமணி, நான் புரிஞ்சுட்டேன்ல. ஆஹா, காசிக்கு போய் வந்தீங்கல்ல, தைரியம் வந்துருச்சு. Shut up. நீலா, பார்த்தாச்சுல்ல, நான் போயிட்டு வரேன். எங்க? பிரபா வீட்டுக்கு எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை சொல்றது பிரபா வீட்டுக்கு போக வேண்டாம்? நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. நீ என்ன மதிக்காம இருக்கிறப்போ என் மகன் அவன் பொண்டாட்டி எப்படி மதிப்பா? நான் தான் ஒருத்தர் நீ சொல்றபடிதான் கேட்டு நடந்தேன். அதனால என்னடா நம்ம பரம்பரை கட்டணும் போல இருக்கே. ஆகையினால நீ கண்டிப்பா பிரபா வீட்டுக்கு போக கூடாது. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயந்துட மாட்டேன். நான் போகத்தான் போறேன். நில்லு, இனிமே எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்த தேவார புத்தகம் வாங்கி. முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? எடு, எடு. எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன். மாட்டேன். எடுக்கிறேன். எடு, எடு. படி, படி. வாய், உட்காரு. போங்க. அது உங்க மூலையாச்சு. அது அந்த காலம், இப்போ ஓ மூலை. போங்க. ஒண்ணு விடுவோம் கொண்டு. போ. என்னங்க? ஏந்துக்க, அங்கேயே உட்காரு.